ஏர் ஃப்ரையர் இருக்கிறதையே நான் மறந்து போயிட்டேங்க. நேற்று சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரொக்கோலி வச்சு ஒரு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃப்ரை மாதிரியே ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுட்டு, சரி நம்ம வீட்லேயும் தான் ஏர் ஃப்ரையர் இருக்கே, இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்ட ட்ரை பண்ணாங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ப்ரொக்கோலி நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வெண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் அரிசி மாவு, கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க கிறிஸ்பிக்காக. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஏர் ஃப்ரையருக்குள்ளே அந்த பேப்பரை போட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருக்கிற ப்ரொக்கோலியை உள்ளே வச்சு 180 டிகிரியில் 15 to 20 நிமிஷத்துக்குள்ளே செட் பண்ண வேண்டியதாங்க. செம்மையாக ஃப்ரை ஆகிடுது. நீங்கள் நடுவில் வேணால் 1 or 2 times நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணால் அதை நம்ம ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லணும்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. சூடாக இருக்கும்போது நல்லாவே இருந்துச்சுங்க. மதிய சாப்பாடுக்கு வெறும் ப்ரொக்கோலி ஃப்ரை மட்டும் வச்சு எப்படி ஓட்டுறது? இன்றைக்கி வந்து கொத்தமல்லி புதினா சாதம் தாங்க பண்ணியிருந்தேன். ரெண்டையுமே எடுத்து நல்லா 3 to 4 வாட்டி கழுவி ஒரு 5-6 கிரீன் சில்லி பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோல எண்ணெய் விட்டு நம்ம பிரியாணி மசாலாஸ் எல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு அதையுமே கூட போட்டு நல்லா பச்சை வார போகிற அளவுக்கு வதக்குங்க. இது கூட வந்து மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சோல பிரியாணி மசாலா, தேவைன்னு பட்டுச்சுன்னா கொஞ்சோல ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிரீன் சில்லியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன, ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை உள்ளே எடுத்து போட்டு 1 to 2 விசில் போதுங்க. அவ்வளோதாங்க. செம்ம சூப்பரான கொத்தமல்லி புதினா சாதம் ரெடிங்க. இந்த 2 ஐட்டத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பை.